என்ன பழம் சொல்லுங்க பாப்போம். Okay, வந்துட்டேன். மெதி பாவுக்காய் சொல்லுவாங்க. மெதி பாவுக்காய். லிமாவு லிமாவு பூரோட் சொல்லுவாங்கல்ல. ம். விருந்தாளி ஒருத்தவங்க வந்திருக்காங்க பாருங்க. யாரு? ஓ, லேடி பக். ஓ, அவ்வளோ அழகா இருக்கும். ஆமா. வாங்க, இங்கே நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டுமே வச்சு செடி. அவங்களும் நல்லா வந்துட்டாங்க பாருங்க. பாருங்க, பூ கூட பூத்துருக்குறாங்க. இதோட பூ அவ்வளோ அழகா இருக்கும். ஆமா. தாத்தா கொடுத்தாங்க இந்த செடி, குச்சி கொடுத்தாங்க நட சொல்லி. அப்போ தாத்தா வீட்டில் பெரிய மரம் நட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ பூ. இப்படி வாங்க, விருந்தாளி ஒருத்தவங்க வந்திருக்காங்க பாருங்க. யாரு? ஓ, லேடி பக். ஓ, ஐயோ பூச்சி. போயிட்டாங்க, யாரோ டிஸ்டர்ப் பண்ணுறது. ஓ ஆமா. இங்க இருக்கு. ஐயோ, அந்த பக்கம் போயிடுச்சா? கேமரா பார்த்து ஷை ஆயிடுச்சு போல. முட்டு எடுத்து நடும்போது இவ்வளோ பெருசு தான் இந்த செடி. அதுக்குள்ள நல்லா வளர்ந்துட்டாங்க. நல்லா வளர்ந்துட்டாங்க. வாங்க, எமிலிச்சக்காய் செடி பார்ப்போம். நெக்ஸ்ட். ஓ, அதுக்குள்ள காய் வந்திருக்கா? ஆமா, எமிலிச்சக்காய். இது லிமாவு பூரோட் சொல்லுவாங்கல்ல. அதுக்குள்ள பூரோட் தான் சொல்லுவாங்க. இது வேற வகையான எமிலிச்சக்காய். காய் மண்ணில் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அறுத்தலாம் நம்ம. என்ன பார்த்தீங்களா, பூ வந்திருக்கு. இது பாவக்காய். என்ன பேரு? பாவக்காய் வந்துட்டேன். மெதி பாவுக்காய். மெதி பாவக்காய். பூ வந்துட்டாங்க பாருங்க. அங்கே போகலாம். இவங்க நல்லா வந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பூச்சி பிடிச்சிருக்கு. இலலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்புறம் தண்ணி ஊற்றணும். வாங்க, வாங்க, இங்கே எல்லாமே நம்ம பழம் மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்கோம். வாங்க காட்டுறேன். கீழெல்லாம் பாவக்காய் செடி இருக்குது, பார்த்து நடந்து வாங்க. ஒரு மாங்காய் செடி. இதெல்லாம் இப்போ தான் எடுத்து வந்து நட்டோம். ஒரு 3 வாரம் இருக்கும். 3-4 வாரம் இருக்கும் நட்டது. இது சாதாரண மாங்காவா இல்லை ஆப்பிள் மாங்காய் வேற வகையா? இதில் டேடியை தான் கேட்கணும். டேடி, இது என்ன மாங்காய்? ஆப்பிள் மாங்கான்னு சொல்கிறாங்க. டேடிக்கும் சரியாக தெரியல. நெக்ஸ்ட். இது வேப்ப மரம். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டது. இவங்க நல்லா வந்துட்டாங்க. இதுக்கு மேலே பயம் இல்லை. இதுதான் ரம்புட்டான் மரம்னு சொன்னோம் இல்லையா. இந்த செடியை வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டோம். நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். வாளியில் வச்சுருந்தேன் நான் இந்த செடியை. இது நட்டு வச்சா நம்மளுக்கு மருத்துவ குணம் நிறைய இருக்குது இதுக்கு, இந்த செடியில். ஸோ இதோட காற்று கூட நம்ம மேலே படுறது நல்லா லக்கு. நல்லா இந்த சீக்கு அதெல்லாம் வந்து போகும். லைக் குட் எனர்ஜியில். ஆமாம். இது ரம்புட்டா மரம் நம்ம பார்த்தீங்களே. ஆமாம், புதுசாக இருக்கு. இங்கே மேலே இவ்வளோ பூ பூத்துருக்கு, தெரியுதுங்களா? அந்த பக்கம் அந்த பக்கமாக இருக்கு. அப்போ அங்கே போய் எடுங்க போங்க. அதான் பூ அங்கே இருக்கு மேலே.
இப்போ மேலே நிறைய பூ பூத்துருக்கு. நினச்சேன் லேட் ஆகும்னு நினச்சேன் பூ பூக்கிறதுக்கு. ஆனால் சீக்கிரமாக காய்க்கு நம்மளுக்கு பழம் கிடச்சிரும், சாப்பிட்லாம். ஆனால் என்ன கலர் பழம் தான் தெரியல, மஞ்சள் கலரா இல்லை சூப் கலரான்னு தெரியல. வாங்க, இங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்கு. இதுவும் வீட்டில் உள்ளது தான், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டது. நல்லா வளருது. முத எடுத்தாந்து நட்டப்ப செடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போதான் நல்லா வந்திருக்காங்க. டேடி என்ன செஞ்சாங்கன்னா வெட்டி விட்டாங்க. வெட்டிட்டு பிற்பாடு அதுக்கப்புறம் தான் நல்லா வந்துச்சு. இது தென்னை மரம், ஆரஞ்சு காயாது அங்கே இருக்க அந்த தென்னை மரம், அதுதான் இது வரும். இது வந்து கொய்யாக்காய். கொய்யாக்காய் செடி. அந்த இடத்துல வந்து சொந்தமாக தண்டிக்கிற முளைஞ்சி வராங்க பாருங்க. இங்கே வாங்க, இது கொய்யாக்காய் செடி. அந்த சோப் கலராக இருக்குங்க, ரெட்டனமாக உள்ள இருக்கும், சோப்பாக இருக்கும், அந்த கொய்யாக்காய் செடி இது. இது வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது விசேஷத்துக்கு போயிருந்தோம், சித்தி மக நிச்சயத்துக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ வரும்போது ஒரு கடையில் நிப்பாட்டி காடி நிறைய ஜாமான் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, இருந்தாலும் எப்படியாவது வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மரத்தை செடி வாங்கிட்டு வந்து நட்டுருக்கோம். பார்ப்போம். ஆனால் நாங்கள் வாங்கும் போது பூ இருந்துச்சு, அதனால் தைரியமாக வாங்கியாச்சு. ஓகே, பூ பூக்குது, கண்டிப்பாக காய் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டோம். பார்ப்போமே எப்படின்னு. இப்போ அந்த பூ கொட்டிட்டா? ஆமாம், கொட்டிட்டு இருக்குது, காணும். அந்த இங்கே தான் பூ இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? ஆமாம், பூ இருந்துச்சு, விழுந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இதை வாங்கி ஆகணுன்ட்டுன்னு சோப்பு கொய்யாக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செடி லேசெல்லாம் கிடைக்காது, அங்கே இருந்ததுனால சரின்ட்டு வாங்கிட்டோம். சஞ்சினி இங்கே வாங்களேன், இங்கே பாருங்க, அதிசயம் அதிசயம் சொந்தமாக முளைஞ்சிருக்காங்க பாருங்க. இது என்னது? என்ன பழம் சொல்லுங்க பார்ப்போம். இது போன வாட்டி வீட்டில் வந்துடுச்சே, தெரியலையா பேர் என்னது? இது எனக்கு தெரிஞ்சு டப்பா பழம்னு சொல்லுவாங்க, அதான் என்ன பேருங்க. ஆனா நம்ம விதையில ஒன்றும் போடலையே. இல்லை, இவங்களாம் வந்து சொந்தமாகவே தான் வருவாங்க. ஒன்றும் அழகா இருக்குதுங்க. பழம் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை தானே, நீங்கள் சாப்பிட்டதில்ல. நல்லா இனிப்பா தேன் மீறி இருக்கும். ஆனால் இதில் நிறைய சத்து இருக்குன்றாங்க. இன்னும் பழுக்கலை, பழுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழுத்துனா எல்லோ கலர் தான் இருக்கும். ஆமாம், டேடி மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க.